நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ரோலா வரணும். அப்போ வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம். இதுக்கப்புறமும் பெருசா வரலையே அப்படிலாம் நான் வந்து நினைச்சது இல்ல. இது வந்ததே எனக்கு பெருசுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். திருச்செல்வன் சார்லாம் வந்துட்டு என்ன ரொம்ப கஷ்டப்பட்டாரு என்ன நடிக்க வைக்கிறதுக்கே. அதுதான் உண்மை. பட்ஜெட் குடும்பம் அதுல வந்து மெயின் லீடுக்காக வந்து கேட்டிருந்தாங்க. பட் இளமயது ஏங்கும் வயது இரு விழியும் தூங்காது. நீங்க நிறைய கச்சேரி எல்லாம் பண்றது உண்டு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க ஒரு சிங்கர் அப்படின்றது எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதுல நீங்க வந்துட்டு ரொம்ப நெகிழ்ந்த ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கா? இல்ல யாராவது வந்துட்டு நீங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமும் ஒன்ஸ் மோர் மேம் அப்படிலாம் கேட்டது ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கா? ஆமா, யூஸ்வலா வந்து நிறைய ப்ரோக்ராம்ல நாங்க பாடுவோம். ஆனா வந்துட்டு ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இல்ல, முதல்லயே வந்துட்டு நான் ஒரு சாங் பாடினேன் அப்படின்னா ஒரு சில சாங் வந்துட்டு நான் கொஞ்சம் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி பாடுவேன். அது என்னோட இது. அந்த வாய்ஸை வந்து கொஞ்சம் மாத்தி மாத்தி பாடுவேன். ஸோ அது வந்து ஆடியன்ஸ் நடுவில் பாடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆயிடுவாங்க. சம்டைம்ஸ் நான் ஸ்டேஜ் விட்டு இறங்கி வரும்போது கட்டிலாம் பிடிச்சிலாம் முத்தெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஹாப்பியா ஃபீல் பண்ணி அகெயின் பாடுங்க, ஒன்ஸ் மோர் பாடுங்க அப்படிலாம் கூட கேட்பாங்க. இப்போ மேம் வந்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு பெரிய ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஏன்னா அவங்கள ரொம்ப நாளுக்கு முன்னாடி சீரியல்ல பார்த்ததோட திரும்பி எப்போ நீங்க வருவீங்கன்ற ஒரு ஏக்கம் இருக்கும். இப்போ என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப கரண்டா நான் ஒண்ணுமே பண்ணல. அதுதான் உண்மை. இப்போ கரண்டா வந்து ஐம் நாட், நான் இன்னும் எந்த ப்ராஜெக்ட்ஸ்மே நான் ஒத்துக்கவே இல்லை. அட் ப்ரெசென்ட் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். ஸோ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் தவிர இப்போ அட் ப்ரெசென்ட் எந்த ப்ராஜெக்ட்ஸும் பண்ணல. எதுக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நான் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி அது இருக்கணும் அப்படின்னு. அதனால சரி வெயிட் பண்ணி பண்ணலாம். இப்போ அர்ஜென்ட்டா பண்ணி நான் எனக்கு அர்ஜென்ட்டா பண்ணணும்னு அப்படி இல்லை. வெயிட் பண்ணலாம், நல்லா பண்ணலாம். இப்போ எடுத்ததெல்லாம் பண்ணணுன்ற அந்த ஒரு ஆசை இல்லை. ஆமா, இல்ல பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் டு ஒரு பிஸ்னஸ் உமன், அந்த பரிமாற்றம் எப்படி இருந்தது? எதனால அந்த ஒரு டெசிஷன் எடுத்தீங்க பிஸ்னஸ் பண்ண? இல்ல, ஏன் டெசிஷன் எடுத்தேன் அப்படின்னா கோவிட்க்கு அந்த கோவிட் வரும்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த லாக்டவுன்ஸ்ல வந்துட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வந்துட்டு ஐடியில் ஃபீல் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணாங்க. அண்ட் பேங்க் ஸ்டாஃப் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. பட் மெயினாக வந்து இதில் யார் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்கன்னா நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, மீடியா. ஏன்னா எல்லாமே ஷூட்டிங்ஸ் இல்லாமல் அப்படியே வீட்டில் ஷூட்டிங்ஸ் இல்லைன்னா பேமெண்ட்டும் வராது. அப்போது நான் வந்து திங்க் பண்ணேன், ஓகே நம்ம எத்தனை நாள் வந்துட்டு ஷூட்டிங் வந்தாதான் நமக்கு அப்படின்றது ஒண்ணு இல்லாம, நம்ம வந்து ஷூட்டிங் இல்லைன்னா கூட நமக்கு வந்துட்டு சர்வைவல்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஈவன் கச்சேரிகள் கூட. ஏன்னா கல்யாணம் இருந்தா மட்டும், அந்த கல்யாணமே மொத்தம் ஒரு 100 பேர் தான் அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து கச்சேரி யார் வைப்பா? எங்கேயுமே இல்ல. அப்போ ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்ல. நோ கச்சேரி, நோ ஷூட்டிங், எதுவுமே இல்ல. நாயகி வந்து திருப்பி வந்து நாயகி தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து என்ன ஆகும், லாக்டவுன் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா திருப்பி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திருப்பி அகைன் கோவிட் ஜாஸ்தி ஆச்சுன்னா திருப்பி க்ளோஸ் பண்ணுங்க, அகைன் திருப்பி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது இல்லை. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நம்ம ஏன் லைஃப்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்து கச்சேரி அண்ட் சீரியல். ஆனா அந்த கச்சேரி சீரியல் வந்து எனக்கு 2 கண்ணு மாதிரி. அந்த 2 இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு இல்லை, அவ்வளோதான். ஏன்னா அதுதான் என்னோட ப்ரொஃபஷன். அதுதான் என்னை இந்த லெவலுக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கு நான் நினைக்கிறேன். ஆனா கூட வந்து அதை தாண்டி வந்து இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்ததுன்னா அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு வந்துட்டு நம்மளோட யூஷுவல் ரொட்டீன் லைஃப் வந்து டோட்டலா அஃபெக்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் யோசிச்சு தான் சரி ஓகே அப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஓகே பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ பிஸ்னஸ் வந்துட்டு உங்களுக்கு நமக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதனால அது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அட் ப்ரெசென்ட். என்ன பிஸ்னஸ் மேம் பண்றீங்க? இட்ஸ் அ க்ளோதிங் பிஸ்னஸ்.
ஓகே. அது பார்ட்னர்ஷிப் தான். ஓகே. அது எப்படி நீங்களே ப்ரமோட் பண்ணி, நீங்களே இது பண்ணி அந்த மாரி பண்றீங்களா? இல்ல இல்ல அதாவது லைக் ப்ரமோஷன் வந்துட்டு இப்போ ஆன்லைன்ல நெறைய பேர் வந்துட்டு சாரி கட்டி காமிச்சு லைக் அந்த அந்த மாரிலாம் மாதிரிலாம் இல்ல. கிடையாது. இட் இஸ் டோட்டலி ஹோல்சேல். நாங்க கோயம்புத்தூர்ல தான் பண்றோம். அது வந்து மேக்ஸிமம் நான் மட்டும் பண்றதில்ல. அதுக்கு பார்ட்னர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு லைக் ஷி வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஓகே. ஸோ ஐ அம் ஜஸ்ட் அ ஸ்லீப்பிங் பார்ட்னர் அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ அதனால நம்மளுக்கு அதுல ரொம்ப ஆக்டிவ் ஆமா. பார்ட்டிசிபேஷன் எதுவும் அந்த கிடையாது. மாதிரி இல்ல. அது ஜஸ்ட் இருக்கு அவ்வளோதான். பட் இப்போ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாததுக்கு காரணம் வந்துட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ரோலா வரணும். அப்போ வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம். ஸோ நீங்க வந்துட்டு என்னைக்காவது சோர்ந்து போய் உட்கார்ந்து, நம்மளுக்கு பெருசா ஒரு ஓப்பனிங் கிடைக்கலையோ, நம்மளுக்கு இன்னும் வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா நம்ம இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணி உட்கார்ந்த தருணங்கள் இருக்கா? ஆமா நெனச்சிருக்கேன். பட் அதையும் தாண்டி வந்துட்டு நமக்கு என்ன அங்க எழுதப்பட்டிருக்கோ அதுதான் வரும். ம். ஸோ நான் வந்துட்டு இதுக்கப்புறமும் பெருசா வரலையே அப்படிலாம் நான் வந்து நெனச்சது இல்ல. இது வந்ததே எனக்கு பெருசுன்ற மாரி நான் நெனைக்கிறேன். ஓகே. நான் வந்துட்டு எனக்கு எப்பவுமே அப்படிதான். இல்லாதத ஒண்ணு வந்துட்டு, ஐயோ! நமக்கு இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறத விட, இது கிடைச்சதே அவரோட கிஃப்ட். அப்படின்ற மாதிரி. அப்படி அது அவரோட பிளெஸ்ஸிங். அப்படிதான் அந்த பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப ஜாஸ்தி எனக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போயிடுறது ஆமா. எல்லாத்தையுமே. நாங்க ரீசெண்டா ஆக்சுவலா கேள்விப்பட்டோம். நீங்க வந்துட்டு சீதா மேமோட சிஸ்டர் அப்படின்ட்டு. அது உண்மையா? அது உங்க வாயால கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அது ஆசைப்படுறோம். ரீசெண்டா இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க சிஸ்டர் தான். அதாவது சீதா அக்காவோட அப்பாவும் என்னோட அப்பாவும் ஓன் பிரதர்ஸ். ஓ! ஓகே. ஸோ எங்க அப்பாவோட அண்ணனோட டாட்டர். ஸோ பெரியப்பா பொண்ணு. பெரியப்பாவோட பொண்ணு. ஓ! சூப்பர், சூப்பர் மேம். ஸோ இன்னுமே நீங்க வந்துட்டு 2 பேரும் அவங்க 2 பேருமே மீடியா இண்டஸ்ட்ரியில இருந்தாலுமே வந்து அந்த சிஸ்டர்லி பாண்டிங்லாம் இன்னும் போய் மீட் பண்றது அதெல்லாம் உண்டு. ஆமாமா அதெல்லாம் எப்பவுமே இருக்கும். பட் என்னன்னா வந்து நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணதில்ல. ஓகே. ஓகே. பிகாஸ் வந்துட்டு அது ஸ்டார்டிங்ல இருந்தே நான் வந்து எந்த இடத்துலயுமே வந்து அவங்க நேம் யூஸ் பண்ணி எனக்கு அவங்க சிஸ்டர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிலாம் நான் வந்துட்டு கேட்டதே இல்ல. ஏன்னா நான் நினைக்கிறேன் வந்துட்டு என்னோட டேலண்ட்டுக்காக தான் எனக்கு கொடுக்கணும். அவங்க நேம் வந்துட்டு அதனால அதை டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய இது இல்ல. சரி இப்ப நீங்க கேட்டதுனால நான் உங்களுக்கு சொன்னேன். சூப்பர், சூப்பர். நீங்க வந்து அப்போ சீதா மேமோட சிஸ்டர் அப்படின்னும்போது உங்க ஃபேமிலி பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைகள் இருக்கு இல்லையா? ஸோ உங்க ஃபேமிலியில எத்தனை பேரு? நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா, அப்பா எல்லாம் எப்படி? அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அப்பா இல்ல. அப்பா வந்துட்டு அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவர் வந்து வேற மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஓகே. ஸோ அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவர் இறந்தும் போயிட்டாரு. ஓகே. அம்மா நான் ஒரே ஒரு பொண்ணு தான். இப்போ வந்து எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட், நானு, எங்க அம்மா. அவ்வளவுதான். ஸ்மால் ஃபேமிலி. ஸோ ஸ்மால் ஃபேமிலி. சூப்பர், சூப்பர் மேம். உங்களுக்கு கண்டிப்பா நீங்க சீரியல் ரெகுலரா பண்ணிட்டு இருந்த டைம்ல ஆகட்டும், இல்ல அது முடிச்சுட்டு செலிபிரிட்டி அப்ரிசியேஷன் அப்படின்றது ஒன்று கிடைச்சிருந்திருக்கும்ல. நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் பண்ணி, இல்ல நான் ஒன்று இந்த சீரியல்ல பார்த்தேன், இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ற அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா மேம்? ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. போற இடம் எல்லாம் அதுவும் இந்த தெய்வ மகன் நடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி எங்க சீன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நானும் அந்த டைம்ல வந்து சைட் பை சைட் எல்லா ஊருக்கும் நான் டிராவல் பண்ணி போவேன் பாடுறதுக்கு. அதை தவிர வந்து அந்த டைம்ல வந்து இந்த ஓப்பனிங்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. ஆமா. இந்த ஆமா அதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. பியூட்டி பார்லர் ஓப்பனிங், ஏதாவது ஒரு ஓப்பனிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அங்க போற இடத்துல எல்லாமே அப்ரிசியேஷன். அந்த அப்ரிசியேஷன் வந்துட்டு அப்போ இல்ல, இப்போ வரைக்குமே கூட இருக்கு. இன்னமும் வந்துட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க, நீங்க வந்தாலே எங்களுக்கு செம்ம சிரிப்பா வரோங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் கேட்க கேட்க அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது திருப்பி வந்துட்டு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோமே. லைக் அது 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 வந்துட்டு அது இருக்கும். அதை போற இடத்து ஏங்க நீங்க நடிக்கவே மாட்டேங்கிறீங்க, நானாங்க வேணான்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அது வந்து எங்க போனாலும் இன்னமும் இருக்குங்க. ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போனா உடனே வந்து எவ்வளவுதான் கியூ நின்னாலும் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை ஆமா பண்ணிடுவாங்க. பண்ணி உங்களுக்கு என்ன வேணும், லைக் என்ன எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம்னா எல்லா போற இடத்துல எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச அந்த face ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு டக்குன்னு நமக்கு அங்க ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். கிடைக்கும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து யாராவது பர்டிகுலரா ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு? ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு தெய்வ மகள் சீரியல் வந்து ரொம்ப வாட்ச் பண்ணது வந்து தம்பி ராமையா சார். அவர் வந்துட்டு ஆக்சுவலா
அவரோட படத்துல கூட வந்துட்டு நான் நடிச்சிருக்கேன். அவர் டைரக்ஷன் பண்ண அவரோட சன் இருக்கார் இல்லையா, ஆமா. உமாபதி, அவர் வந்து ஹீரோவா நடிச்சாரு. அந்த படத்துல கூட ஐ திங்க் எனக்கு அந்த பேர் தெரியல. அந்த மூவில கூட நான் நடிச்சிருக்கேன். பட் இன்னும் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ரெகுலரா வந்து தெய்வ மகள் பார்ப்பாரு. ஸோ அவர் எப்பவுமே வந்து அவர் மொபைல்லயே வந்துட்டு சுஹாசினின்னு சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டார். வினோத் தான் save இருக்கும். பண்ணிருப்பாரு. அவர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாரு. ஏன்னா அவர் தொடர்ந்து பார்த்திருக்காரு போல இருக்கு. லைக் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவாரு. சூப்பரா பண்ணப்பா, நீ ரொம்ப நல்லா பண்ணிருக்கப்பா, அந்த ஹியூமர் அது ரொம்ப நல்லா இருக்கும்பா அப்படின்னு அவர் வந்து பர்டிகுலர் தெய்வ மகள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுவாரு. வினோ கேரக்டர்ல வந்துட்டு உங்களால மறக்கவே முடியாத ஒரு சீன், இது வந்துட்டு என்னால மறக்கவே முடியாது, இத்தனை வருஷம் ஆனாலும் இது எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, டயலாக் கூட நான் இன்னும் அதுக்கு மறக்கல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்காங்க? நிறைய சீன்ஸ் இருக்கு. பட் டைலாக் particular மறக்கலன்னு சொல்ல மாட்டேன். டைலாக் எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்ல. ஆனா பட் ஒரு சீன் அப்படி சொல்லவே முடியும். நிறைய சீன் இல்ல இருக்கும். ரொம்ப பயங்கரமா உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்ச சீன், குமரன் சார் கிட்ட இருந்தோ இல்ல செட்ல க்ரூல இருந்தவங்க கிட்ட இருந்தோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் எங்களுக்காக சொல்ல முடியுமா? குமரன் சார் வந்து ஆக்சுவலா ஷார்ட் முடிஞ்சதுன்னா அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டாரு. அவர் கம்முன்னு இருந்தாருன்னா நம்மளே தெரிஞ்சுக்கலாம், ஓகே அந்த ஷார்ட் அவருக்கு நாட் சாட்டிஸ்ஃபைட், அவருக்கு அவ்வளவா நம்ம நடிச்சு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா, இல்லையே இது பத்தலையே, இன்னும் வரணும் அப்படின்வாரு. ஆனா அவருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அந்த ஓகேன்னு சொல்றதை வச்சே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகே அவருக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்துட்டு, நான் அக்கா கிட்ட வந்துட்டு போய், அதாவது என் ஹஸ்பண்டை வந்து ஆக்சுவலா ஆக்சிடென்ட் பண்ண வைப்பாங்க என்னோட அக்கா. ஸோ அது வந்து தெரியாம நான் எங்க அக்கா கிட்ட போயிட்டு நான் கேட்பேன். அது ஒரு கார் பார்க்கிங்ல வந்து அது ஒரு பெரிய சீன். ஆக்சுவலா நிறைய பேசிட்டு இருப்பேன் அதுல. நான் நிறைய பேசுவேன், அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேசுவாங்க. ஸோ அந்த சீன், ஆனா எனக்கு டைலாக் ஞாபகம் இல்லை. ஆனா அது ரொம்ப நான் ஃபீல் பண்ணி நடிச்சேன். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வந்துட்டு கடைசியில வந்துட்டு இவங்க எல்லாம் சத்யா எல்லாருமே வந்துட்டு, நீ அப்ரூவலா மாறிடு, உனக்கு நான் தண்டனையை கம்மி பண்ணி வைக்கிறேன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இல்லவே கிடையாது. என்ன ஆனாலும் சரி. எதுக்குன்னா அந்த மந்த்ரா கேரக்டர் வந்து இவங்க என்ன சொல்வாங்கன்னா, மந்த்ரா வந்துட்டு டபுள் ஆக்ஷன் கிடையாது, உங்க அக்கா தான் மந்த்ரா, உங்க அக்கா வந்து சாகல, உயிரோட தான் இருக்கானா, அத வந்து என்னன்னா நான் செத்தாலும் சாவன் தவிர எக்காரணத்து கொண்டும் எங்க அக்காவை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். சோ அதுல ரொம்ப நான் வந்து அவங்க சொன்னா கூட நான் செத்து போயிடுறேன். ஆனா எங்க அக்கா வந்து அந்த இது டபுள் ஆக்ஷன் தான், அது வந்து மந்த்ரா தான், எங்க அக்கா கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மேல இருந்து நான் கீழே குதிப்பேன். அதுல நான் வந்து ரொம்ப பயங்கர இமோஷனலா நான் நடிச்சிருப்பேன். நடிக்கிறது கூட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் வந்து ஓப்பனா சொல்ல போனோம்னா, திருச்செல்வன் சார்லாம் வந்துட்டு என்ன ரொம்ப கஷ்டப்பட்டாரு என்னை நடிக்க வைக்கிறதுக்கே. அதுதான் உண்மை. உண்மையை எப்பவுமே ஒத்துக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். உண்மையா ஒத்துக்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட் நடிக்கிறதுக்கே வராது. நான் வந்து சூப்பர் ஆர்டிஸ்ட்லாம் நான் சொல்ல வரல, நான் நடிப்பேங்க அவ்வளவுதான், ஓகேவா. ஆனா ஸ்டார்டிங் வந்து எனக்கு நடிப்புன்றது வந்து வரவே இல்லை. எனக்கு அந்த ஃபீலே வராது. ஸோ அவர் வந்து திருச்செல்வன் சார் வந்து எப்படி என்னை நடிக்க வச்சாருன்னா, ஒவ்வொரு பாட்டை வந்துட்டு பாட வச்சு, அந்த பாட்டை இப்போ இந்த சீன் வந்து ஃபீல் ஆகிற மாதிரி இருந்தா ஒரு பாட்டை ஒன்று எடுத்துப்பாரு. நீங்க நினைச்சுக்கோங்க, ஏதாவது என் வானிலே அந்த சோக மூடுக்கு அந்த சோக பாட்டை பாட வச்சு அந்த மூடுக்கு எடுத்துட்டு வந்து, அந்த மூடு தான் இந்த சீனுக்கு அப்படி சொல்லி நடிக்க வச்சாரு. அந்த லெவலுக்கு. அப்புறம் தீர்க்க சுமங்கலி அப்படின்ற ஒரு சீரியல், அதுல வந்து டைரக்டர் பிரியன் சார் அவரோட சீரியல். ஆக்சுவலா அதுல ஒரு சீன் வரும். ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து என்னை ஏமாத்திடுவாரு. பட் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் எல்லாம் நடக்கும். ஆனா பட் அவர் வந்துட்டு, நான் என்னதான் உன்னை மேரேஜ் பண்ணாலும் நான் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணி நான் அழணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைலாக் எல்லாம் இருந்தது. அப்ப எனக்கு அது ஃபீலே ஆகாது, எனக்கு அழுகையே வராது. அப்புறம் வந்துட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி டேக் போயிட்டே இருக்கு. அப்புறம் அவர் வந்துட்டு அவருக்கு டென்ஷன் ஆகி, இதமா உனக்கு ஃபீலே பண்ண மாட்டியாமா, நீ இப்படி ஒரு இது இருக்குன்னா ஃபீல் பண்ணுமா,
வரல சார், அதுதான் சார் வரமாட்டேங்குது. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு கண்ணாடி முன்னாடி போயிட்டு நீ நடிச்சு பாரு, லைக் அந்த மாதிரி நடிச்சு பாரு, அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நான் அப்படிலாம் பண்ணது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சு, நானே ஒரு கட்டத்துக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கேரக்டரை உள்வாங்கி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டு வந்தது தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நானே டெவலப் பண்ணேன். ஸோ நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு மிஸ் பண்ண சீரியல் ஏதாவது ஒண்ணு இருக்கா? அது எங்களுக்காக சொல்ல முடியுமா? மிஸ் பண்ண சீரியல் வந்துட்டு இப்போ நம்மளோட விகடன் தூர்தர்ஷனுக்கு வந்துட்டு பட்ஜெட் குடும்பம் அதுல வந்து மெயின் லீடுக்காக வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே. பட் அந்த டைம்ல வந்து நான் கொஞ்சம் அந்த ஊருக்கு போயிட்டு வரணும், அந்த அந்த பிஸியில வந்துட்டு இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க வந்துட்டு இல்ல, ஒரு 1 வீக்லாம் வெயிட் பண்ணா, பட் ஷூட்டிங்ஸ் உடனே ஆரம்பிக்கணும். ஐயோ அப்பனா முடியாது, எனக்கு ஒரு 1 மந்த் ஆகும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்பனா சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பட் நான் அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன் அது அது சூப்பரான கேரக்டர் அப்படின்னு. ஸோ அதனால அது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அந்த. ஆமா ஆமா, நான் மிஸ் பண்ணிட்டேன். சூப்பர். இப்போ வந்துட்டு வெப் சீரிஸ் அதெல்லாம் வந்து செம்ம பூம்ல போயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து அலார்ம்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இந்த டைம்ல ரிலீஸ் ஆகுது, வீக்லி ஒன்ஸ் தானே ரிலீஸ், ஆமா, அதனால செட் பண்ணி வச்சு போய் பாக்குறாங்க. அந்த மாதிரி வெப் சீரிஸ் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்துச்சா? வெப் சீரிஸ் வந்து வந்தது, பட் எனக்கு அதோட பேரெல்லாம் எனக்கு தெரியாது. பிகாஸ் நமக்கு முதல்லயே கதைலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நிறைய கூப்பிட்டுருக்காங்க. பட் சிலது வந்துட்டு ரொம்ப அவுட்டோரு, நான் வந்துட்டு அப்போ எனக்கு கச்சேரிகள் இருக்கும், ஸோ அந்த டேட்ல கொடுக்க முடியாதா அப்படிலாம் நான் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். இல்லைங்க, லைக் ஏன்னா கண்டினியூஸா அந்த அவுட்டோர்ல 1 மந்த் இருக்கணும், ஸோ அப்போ எனக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், என்னால கொடுக்க முடியாது. அதனால நான் வெப் சீரிஸ் நான் வந்து நடிச்சதே இல்லை சொல்ல போனா. எந்த வெப் சீரிஸ் இல்ல நடிச்சதே இல்லை நானு. பட் எனக்கு நடிக்கணும்னு எனக்கு ஆசை வெப் சீரிஸ் இருக்கு. ஆசை. ஸோ அம்மா வந்துட்டு எல்லாரீஸ்வரி மாதிரி பாடுவாங்க, எனக்கும் அந்த மாதிரி பாடணும்னு ஆசைன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க. ஆமா. ஸோ நீங்க எந்த மாதிரி ஒரு சிங்கரோட வாய்ஸ்ல எடுத்து பாடினது உண்டு, ட்ரை பண்ணது உண்டு, இல்லை நான் அதே மாதிரி பாடுவேன்ப்பா அப்படின்னு நீங்க சொல்லிக்கிற ஒரு சிங்கரோட வாய்ஸ்? நான் வந்து ஆக்சுவலா எல்லா சிங்கர்ஸோட வாய்ஸையும் நான் வந்து ட்ரை பண்ணுவேன் ஜென்ரலா. இப்போ மால்குடி சுபானா அவங்கள மாதிரி பாடுறதுக்கு, லைக் அந்தந்த ஒரு, அப்புறம் கேபிஎஸ் அவங்களோட சாங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சிங்கர்ஸும் நான் வந்து ஒரு பாட்டை வந்து ஒரு வாட்டி கேட்க மாட்டேன், ஒரு பாட்டை வந்து 50 வாட்டி கேட்பேன். அந்த 50 வாட்டி கேட்கும் போது அந்த சிங்கர் வந்து அந்த பாட்டை வந்து எந்த மாதிரி ஸ்டைல்ல பாடியிருக்காங்க அப்படின்னு நமக்கு அது கேட்க கேட்க அந்த ஸ்டைலு எந்த இடத்துல அழகுபடுத்தி இருக்காங்க, இந்த இடத்துல இந்த வார்த்தையை இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி கேட்டு கேட்டு நான் அந்த மாதிரி கேட்டு கேட்டு அந்த ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க நிறைய சிங்கர்ஸ் வந்துட்டு மீட் பண்ணிருப்பீங்க, பட் இவங்க பர்டிகுலரா வந்துட்டு as a character, as a voice, இது எல்லாமே எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட ஃபேவரட் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா யாரா இருக்கும்? இப்போ இருக்கிற ஜெனரேஷன் சொல்றீங்களா? எந்த ஜெனரேஷன்ல இருந்து வேணாலும் இருக்கலாம். பிளேபேக் சிங்கர்ஸா? எனக்கு ஆக்சுவலா நிறைய பேர் அவங்க பிளேபேக் சிங்கர்ஸ். ஃபீமேல் கேக்குறீங்களா இல்ல மேலா? ஃபீமேல் மெயினா, ஏன்னா நீங்க ஒரு ஃபீமேல் சிங்கரா தானே, அதனால. எனக்கு வந்து எப்பவுமே வந்து சுசிலா அம்மாவோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க பாடுற விதமாகட்டும், அவங்க வந்துட்டு லைக் ரொம்ப அவங்க வந்து ப்ரெசன்டேஷன் முறையா இருக்கட்டும், அவங்க ஸ்டேஜுக்கு ஐ திங்க் அவங்க இப்போ அதிகமா பாடுறது கிடையாது, பட் அவங்க வந்துட்டு ரொம்ப இதுவா வந்து பாடுறது, சட்டிலா பாடுறது, அவங்க வந்துட்டு எவர் கிரீன். எனக்கு அவங்க வாய்ஸும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு பிடிக்கும். நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, நான் வந்துட்டு கட்டி தழுவி அணைச்செல்லாம் இருக்காங்க, முத்தம்லாம் கொடுப்பாங்க நான் பாடிட்டு வந்தோன்னே. அந்த மாதிரி ஒரு சீரியல் ஆர்டிஸ்டா உங்களுக்கு ஏதாவது ஃபேன் மூமெண்ட் ஆயிருக்கா? உங்களை திட்டிருக்காங்களா ஏதாவது பப்ளிக்ல பார்த்துட்டு, என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க, இப்படி எல்லாம் சரி வேலை பண்றீங்க, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது அந்த மாதிரி அப்ரிஷியேட்டும் பண்ணிருப்பாங்களா? அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் ஃபேன் மூமெண்ட்டை பத்தி எங்களுக்கு சொல்றீங்களா? அப்போ டெலிகாஸ்ட் ஆகும்போது வந்துட்டு எனக்கு ப்ரோக்ராம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அப்போ போற இடத்துல எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மனசாட்சியே உங்களுக்கு கிடையாதா, என்னம்மா இந்த சத்யாவும் பிரகாஷும் இப்படி போடுறீங்க, நீங்களும் உங்க அக்காவும் ரொம்ப ஓவரா பண்றீங்கப்பா நீங்க, அந்த மாதிரிலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ரொம்ப திட்டினது இல்லை பா. பட் இப்ப கூட வந்துட்டு யாரு அந்த வில்லியோட தங்கச்சி தானே, அப்பா இவங்க கூட பயங்கரமான வில்லிப்பா இவங்க கூட, அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. பட் அது ரொம்ப எல்லாம் திட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு நானா பண்றது இல்லல்ல, எங்க அக்கா சொல்லிதான் நான் பண்ணுவேன். டைரக்டா வராது, இன்டைரக்டா வரும். அண்ட் இன்னொன்னு வந்து நிறைய சீன்ல வந்துட்டு நான் அந்த காமெடியா ஹியூமரா பண்றதுனால
மக்கள் வந்துட்டு திட்டுறதை விட வந்துட்டு அந்த ஹியூமரா பண்றது வந்துட்டு நீங்க வந்தாலே ஒரு ஜாலியா இருக்கும், டிவில நீங்க அப்படி. இப்படி வந்தாலே ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்துட்டு வடிவேல் சாரோட கூட வந்துட்டு ஒரு காமெடி காம்பினேஷன்ல நடிச்சிருப்பீங்க இல்லையா மேம்? ஆமா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. பிளஸ் நீங்க ஏன் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு ஹியூமரஸான ஒரு காமெடி ஆர்டிஸ்டா ஏன் போகல? அத பத்தியும் எங்களுக்கு சொல்ல முடியும்? வடிவேல் சார் பத்தி சொல்லணும்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஏபிசிடி மூவி நடிச்சோம். பட் அவரோட காம்பினேஷன் இருந்து தவிர அவரோட ஜோடியா வரல அதுல. அதுக்கப்புறம் அதுல பார்த்துட்டு அவரே வந்து கேட்டாரு, லைக் வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து பம்பர கனாலே, ஏன்னா அவர்லாம் வந்துட்டு அந்த டைம்ல வந்து காலையில ஒரு மூவிக்கு போவாரு, மத்தியானம் ஒரு மூவி 1 hour 1 hour அப்படி போயிட்டு இருந்தாரு. அவ்வளோ ஃபேமஸா இருந்தாரு. அப்போ வந்து என்ன கேட்டாரு, ஏமா நீ வந்து காமெடி வந்துட்டு நடிப்பியாமா அப்படின்னு. எனக்கு வந்து அப்போ எனக்கு அவ்வளவா தெரியாது. ஓகே சார் நான் நடிப்பேன். அப்போ என் பேரா பண்றியா அப்படின்னாரு. ஓகே நான் பண்றேன். ஓகே அப்போ நாளைக்கு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி பம்பர கனாலே மூவில ஒரு இது ஒண்ணு இருக்கு. ஒரே ஒரு சீன் தான் வரும். ஆனா அது நீ பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அந்த சீன் அப்படின்னாரு. நான் போனேன். பட் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. எதுக்குன்னா அவரு வந்து அப்போ வந்து பெரிய காமெடியன், அப்போ பெரிய ஆர்டிஸ்ட். அவர் பக்கத்துல வந்து நம்ம வந்துட்டு பேரா நம்ம என்ன பண்ண போறோம். ஆனா வந்து ஈச் அண்ட் ஒரு டைலாக்கும் சார் சொல்றதுதான். சார் சொல்லி அவர் தான் அந்த ஸ்கிரிப்ட், அந்த காமெடி, அந்த ஃபுல் சீனே வந்துட்டு அவர் எழுதுனதுதான். அண்ட் வந்துட்டு ஒவ்வொரு இது எப்படி பண்ணணும், நீ இப்படி பண்ணு, எல்லாமே அவர்தான். அவர் சொல்லி கொடுத்துதான் நான் வந்து அது கம்ப்ளீட்டா பண்ணேன். பட் அது ரொம்ப ஹிட்டான அந்த கிறுக்கு 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 கிறு பம்பர கண்ணாலே, நாய் கடிச்சா கூட தான் ரத்தம் வருமா, அது ரொம்ப அது செம்ம ஹிட் ஆச்சு அந்த அந்த காமெடி. சோ படத்துல பாடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா மேம்? அப்படியே பாடணும்ன்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சா எந்த மியூசிக் டைரக்டரோட மியூசிக்ல பாடணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை? எனக்கு ஆக்சுவலா படத்துல பாடணும்னு அப்போ இருந்தது ஆசை. பட் நான் பெருசா அதுக்கான ட்ரையும் பண்ணதே கிடையாது. நான் வந்துட்டு ட்ரை பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறம் நான் நடிக்க வந்துட்டேன்னா அந்த ஃபீல்டே டோட்டலா நான் வந்து மாறி வந்துட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு திருப்பி போய் படத்துல பாடணுன்ற பெரிய ஆசை எல்லாம் கிடையாது. மியூசிக் டைரக்டர் வந்துட்டு இவங்க தான் அவங்க தான் கிடையாது. ஃபர்ஸ்ட் படத்திலேயே பாடுவோமானே தெரியல. நம்ம எங்க சூஸ் பண்றது? அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சூசி எல்லாம் இல்ல. எனக்கு பாடணும்னு ஒரு ஆசை இருக்கு. அது யாரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தா ஓகே ஃபைன், அப்படிதான் நான் எடுத்துப்பேன். இப்ப நீங்க எங்களுக்கு சொன்னீங்களா மேம், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வாய்ஸஸ்லாம் நான் வந்து அதே மாதிரி மிமிக்ரி பண்ணி ட்ரை பண்ணுவேன் ஒவ்வொரு ஷோஸ்லயும் அப்படின்ட்டு, அது எங்களுக்காக பண்ணி காமிக்க முடியுமா? மால்குடி சுபா வந்து அந்த தையா வந்துட்டு பாடியிருப்பாங்க. அந்த ஓப்பனிங் மட்டும் நான் பாடுறேன். ஓகே மேம். ஓகே. காட்டு வழியே காரிச்சா குருவே ஹளா பாதகத்தி காத்திருக்க மனசே அறிவி ஹளா காட்டு வழியே காரிச்சா குருவே ஹளா. சூப்பர் மேம். பயங்கர ஷவுட்டிங்கா இருக்கா? இல்ல மேம், ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்க வந்துட்டு அந்த ஒரிஜினல் வெர்ஷனை வந்துட்டு எந்த மியூசிக்கும் இல்லாம ப்ளே பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் வந்து ஜானகி அம்மாவோட சாங் வந்துட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி செக்ஸியா இருக்கும் அந்த பாட்டு, ஹஸ்கி வாய்ஸ்ல. பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது அந்த மாதிரி இமிட்டேட் பண்ணி பாடுறது. சூப்பர். இளமயது ஏங்கும் வயது, இரு விழியும் தூங்காது, இனிமை சுகம் வாங்கும் மனது, இனியும் இது தாங்காது, இளமேனி வாடுதே தனலாகவே, இளங்காற்று வீசுதே அனலாகுதே, பதிலில்லையோ பொன்மேனி உருகுதே, என் ஆசை பெருகுதே, ஏதேதோ நினைவு தோணுதே, எங்கேயோ இளமை போகுதே,
பனிக்காற்றிலே தரநானனனானனனா. சூப்பர் சூப்பர் மேம். Thank you. செமையா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ நேரம் எங்களுக்காக வந்து இந்த ஸ்பேஸை ஷேர் பண்ணி நிறைய விஷயம் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you.